வேலூர் குடியாத்தத்தில் ஏரியில் மூழ்கி 4 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். நேரலையில் இணைந்து கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், ஏரியில் மூழ்கி 4 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த 4 பெண்கள் குறித்த தகவல் ஏதேனும் கிடைத்துள்ளதா? அருணா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள், அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் உறவினர்கள். இவர்கள் இன்று மாலை சுமார் 3 மணி அளவில் குடியாத்தம் அடுத்த பள்ளிகொண்டா சாலையில் இருக்கக்கூடிய வேப்பூர் பகுதியில் இருக்கிற முனீஸ்வரன் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்போது வந்த இந்த பெண்கள் அருகே இருக்கக்கூடிய வேப்பூர் ஏரியில் அங்கு குளிப்பதற்காக இறங்கியுள்ளார்கள். இதில் மொத்தமாக 4 பெண்கள் இறங்கியிருக்கிறார்கள். அதாவது தற்போதைக்கு அவர்களுடைய முழு விவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது தங்கம் நகர் பகுதியை சேர்ந்த சரோஜா, இவருடைய மகள் லலிதா, அதே போன்று யுவராஜ், லாவண்யா இவர்களுடைய மகள்கள் காவியா மற்றும் பிரீத்தி, இந்த 4 பேர் தான் சாமி கும்பிட்டு விட்டு அருகே இருக்கக்கூடிய வேப்பூர் ஏரியில் நாம் தற்போது காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த ஏரியில் குளிப்பதற்காக இறங்கி இருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக ஒருவரை ஒருவர் கையை பிடித்து இறங்கிய போது தொடர்ச்சியாக அந்த மழை காரணமாக ஏரியில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மிருதுவான மண் இவர்களை உள்ளே இழுத்ததாகவும், எதிர்பாராத நிலையில் இவர்கள் 4 பேருமே நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர், குடியாத்தம் தீயணைப்பு துறையினரின் உதவியோடு சம்பவ இடத்திற்கு தற்போதைக்கு சுமார் 1 மணி நேரமாக போராடி இந்த 4 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த 4 பெண்களுமே சாமி கும்பிட எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணையை மேலும் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் தற்போது இந்த பகுதியில் ஒரு சோகமான சூழல் காணப்படுகிறது. அருணா, சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு ஏரியில் குளிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக இந்த உயிரிழப்பு நேர்ந்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.